ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 4 அதர் கண்ட்ரி மூவியோட ட்ரெய்லர், டீசர் வந்து நான் பார்த்தேங்க. அந்த படம்னா இனிமே தான் வரப்போகுது. பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. இந்த படம் வந்தா கண்டிப்பா பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்டுனா இருந்துச்சுங்க. இந்த படங்கள பத்தி ஒரு ஸ்மால் அப்டேட் தான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம மூவி ரிவ்யூக்கும், மூவி அப்டேட்டுக்கும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளேஃபேஸ்னு ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 23ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு டிசி மூவிங்க. டிசி கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. வார்னர் ப்ரோ பிக்சர் தான் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா இது ஒரு டிசியில் வருது. ஜேம்ஸ் வாட்ஸ்கின் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. டாம் பிரைஸ் ஜெரிஸ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பாடி த்ரில்லர் மூவி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாகவும் கொடுமையாகவும் இருக்குது. ஸோ டீசரை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அஃபெக்ஷன்னு ஒரு படம். இந்த படம் 2026 மே 8ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்க. பிடி மிஷாங்கிறவங்க இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஜெசிகா ரோத் வந்து எல்லிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்கறதுக்கு ஒரு செம்ம ஹாரராக, மிஸ்ட்ரியாக, த்ரில்லராக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு சுழற்சியில் வந்து மாட்டிக்கிறாங்க. தான் யார், தான் கனவை யாருன்னே தெரியல. அவங்களுக்கு சோகம், துக்கம் எதுவுமே தெரியலங்க. அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. தான் கணவன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட டீசரை போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்சஷன் 2026 மே 15ஆம் தேதி இந்த படம் வந்து அமெரிக்காவில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரி பார்க்கருங்கவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாஸ்டன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம கதாநாயகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னோட க்ரஷ்ஷை வந்து காதலிக்க வைக்கிறதுக்காக அவர் ஒரு பொம்மை மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காருங்க. அதுக்கிட்ட விஷ் பண்ணிவிட்டு அதை உடச்சி போட்டுறாரு. அடுத்த நிமிஷமே அது வந்து நடக்குது. தன்னோட க்ரஷ் வந்து தன்னை காதலிக்கிற மாதிரியான ஒரு விஷ் வந்து அந்த பொம்மை கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாரராக போகுது அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ மோசமாக பயங்கரமாக போகுதுங்க. ஒரு செம்ம மிஸ்டீரியஸாகவும் இருந்துச்சு. இந்த படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வருங்க. ஆனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். காலனி 2026 மே 21ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு சவுத் கொரியன் படம். ஜாம்பி த்ரில்லர் மூவி. ஜாம்பி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து ஏதாச்சும் ஒரு ஜாம்பி படம் ஏதாச்சும் அப்டேட் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப அந்த ஜாம்பிஸ்னால் ரொம்ப கொடூரமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ட்ரெய்லரே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்தால் பார்க்கணுப்பா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுங்க. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோன் ஜாங்கிறவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மே 21ஆம் தேதி தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ஓடிடிலாம் ரிலீஸ் ஆயிரும் இந்த படம். ஓகே, இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.